உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே நிலையிலே வைப்பதற்கு அவர் விரும்புவதில்லை. உலகத்துல படைத்த அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு உயர்வு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் கடவுள் விரும்புகிறார். அப்ப எப்பொழுது நாம் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை அடைய முடியும் என்று சொல்லி யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறாராம். ஒரு திராட்சை செடியை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு உவமையாய் சொல்லுகிறார். கனி கொடுக்கிற கொடியை தேவையில்லாத அதுல வளர்ந்திருக்கிற சில கொடிகளை கட் பண்ணி இது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அந்த திராட்சை செடியை சுத்தம் செய்வார்களாம். அதே போலத்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிற ஒரு உயர்வில் இருந்து அடுத்த ஒரு உயர்வுக்கு நாம் போக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத சில களைகள் வெட்டப்பட வேண்டும். இப்போ நாங்க நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் கூட ஒரு கடலை செடிக்கு நடுவால நின்று கொண்டு இருக்கிறோம். இது விதைத்த உடனே நிறைய புல்லெல்லாம் கூட முளைக்கும். அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா விளைச்சலை பார்க்க முடியாது. அப்ப இன்னைக்கு பாருங்க, இது ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. களை எடுக்கப்பட்ட ஒரு இடமாக இது காணப்படுகிறது. இப்படி களை எடுத்ததற்கு பிறகு இதற்கு தண்ணீர் பாய்ச்சும் போதுதான் அநேக கடலையோடு கூட அது நல்ல விளைச்சலை பெறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நாம் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து போக வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கிற களைகள் என்கிற சில தீய சுபாவங்கள், தீய பழக்க வழக்கங்கள், பாவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே எடுக்கப்பட வேண்டும். அது எடுத்தாதான் அடுத்த நிலைக்கு நாம் உயர முடியும். அது நம்மால சில நேரத்துல முடிவது இயலாத ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அந்த கலையை நான் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுறேன், நீ உன்னை என் கரத்துல ஒப்புக்கொடு. தேவையில்லாத பாவ சுபாவங்கள், பாவ பழக்க வழக்கங்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் மாற்றுகிறேன், நீ உன்னை என்னுடைய கரத்துல கொடு என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நீங்களும் நானும் உண்மையாய் கடவுளுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையை என் வாழ்க்கையும் சுத்திகரித்து ஒரு கனி கொடுக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக கடவுள் மாற்றுவார். God bless you.